ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் ரொம்பவே க்ரியேட்டிவான பிஸ்னஸாக இருக்கிறதால சீக்கிரமே மக்கள்கிட்ட ரீச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸோட தேவையும் அதிகமாக இருக்கிறதால எப்போதுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அதிக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாகவும் இந்த பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணால் பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே வாங்கலாம், யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்கிறதுக்கு சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல மக்களுக்கு தேவையான சூப்பர் ஸ்நாக்ஸா இருக்கக்கூடிய முறுக்கு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் எப்படி பிராண்டா பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்க முடியும் தெரிஞ்சுக்கலாம். முறுக்கு நம்ம பல்கா பண்றதுக்காகவே மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. முறுக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய வெரைட்டில நம்ம பண்ணலாம். உதாரணத்துக்கு நிறைய பேர் ஆர்கானிக் ஃபுட்ஸ் இப்போ அதிகமாக சாப்பிட்றதால ராகி முறுக்கு, கேழ்வரகு முறுக்கெல்லாம் மேக் பண்ணலாம். அப்புறம் செட்டிநாடு முறுக்கு, கான் முறுக்கு, நெய் முறுக்கு, அரிசி முறுக்கு, பூண்டு முறுக்குன்னு பல விதமான முறுக்கு நம்ம மேக் பண்ணி பிராண்டிங்கை பக்காவாக பண்ணுறப்ப அதிக லாபம் கிடைக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸில் முறுக்கு பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ யூடியூப்லேயே ஏகப்பட்ட சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பெஸ்ட்டான ஃப்ளேவர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முறுக்கு மேக் பண்ணுறதுக்கு மிஷின் நமக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே கிடைக்கும். மிஷினோட ப்ரைஸ் 1.5 லட்சத்துலேருந்தே இருக்கும். மிஷின் ப்ரைஸ் நம்ம கொடுக்குற இன்புட்டோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிஷினோட ப்ராசஸ் ரொம்பவே சுலபமாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃப்ளேவரில் முறுக்கு மேக் பண்ண போகிறோமோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னே மிஷினும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் முறுக்கு என்ன ஷேப்பில் வேணும், எவ்வளோ அழுத்தமாக வேணுன்ற டையை செட் பண்ணிவிட்டு மிஷினில் ரன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளேட்டில் நீங்கள் கொடுக்குற ஷேப்பில் அவுட்புட் கொடுத்துரும். அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய முறுக்கு மாவை அப்படியே ஆயில் பேனில் போட்டு நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஆயில் பேனும் பல்காக பண்ணுறதுக்கு பெரிய பேன்லாம் இருக்குது, அது மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் முக்கியமாக பேக்கிங்கில் அதிக கவனம் செலுத்தணும். பேக்கிங் கவரில் உங்கள் பிராண்ட் நேமு, லோகோலாம் மென்ஷன் பண்ணி நல்லா பேக்கிங் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அதிகம். ராகி முறுக்கு 400 கிராமே 220 ரூபாய்க்கெல்லாம் ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் இல்லாமல் 150 ரூபாய்க்கு 500 கிராம் கொடுத்தாலே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் 500 கிராம் முறுக்கு மேக் பண்ண இன்க்ரீடியண்ட்டோட ப்ரைஸு, ஒர்க்கர் காஸ்ட்டு, மிஷின் ரன்னிங் காஸ்ட்டு, ரெண்ட்டு, பேக்கிங் காஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப 60 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஆனால் நீங்கள் 150 ரூபாய்க்கே 500 கிராம் முறுக்கு சேல்ஸ் பண்ணுறப்ப 90 ரூபாய் வரைக்கும் 500 கிராமுக்கே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்படி இருக்கப்ப நீங்கள் ஒரு நாளைக்கு 30 கிலோ முறுக்கு மேக் பண்ணுறப்ப 5,000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் ஷோராக கிடைக்கும். நீங்கள் அதிக அளவில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணலாம். ஆஃப்லைனில் சேல்ஸ் பண்ணுறப்ப மெயினாக கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை, திருச்சி மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸ்லாம் அதிக அளவில் தெருவுக்கு தெரு பேக்கரிஸ், ஸ்நாக்ஸ் ஸ்டால், டீ ஸ்டால்லாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் அதிக அளவில் இருக்கும். நீங்கள் அதிக க்ரௌட் இருக்க பிளேஸில் இருக்கக்கூடிய பேக்கரிஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், டீ ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் ஸ்டால் எல்லாம் உங்களோட ப்ராடக்டை ஷோ பண்ணி நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாகவும் பெட்டர் ப்ரைஸில் இருந்தால் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறப்ப ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாம் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட் பெட்டராக இருந்து நல்ல ரேட்டிங் கிடைச்சிதுன்னா இந்தியா ஃபுல்லாகவே உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ரீச் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் நினச்சதை விடவே அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.